எங்கள் மொட்டை மாடி தோட்டத்து சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை. இதுதான் தலைப்பு. நல்லா இருக்குல்ல? சரி போலாம். மாடி தோட்டத்தோட கிழங்கு போடுறது என் வீட்டுக்காரு, அதுக்கு வந்து பேர் வாங்குறது யாரு? நானு. இங்க பாருங்களேன், நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்து தொட்டியில வளர்ந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை என்ன சொல்ற? சர்க்கரை வள்ளி. சர்க்கரை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறீங்க? நாக்கு தவறிடுச்சே வழியா எனக்கு தெரியாம இருக்கா? சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கிலப்பா இருக்கும்? தூக்க முடியல, அவ்வளவு வெயிட். என்ன 4 கை காமிக்கிறீங்க? 3 கிலோ இருக்கும்பா, குறைஞ்சது 4 கிலோ. 4 கிலோ 4 கிலோ 4 கிலோ இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு எனக்கு. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2 பேரும் மொட்டை மாடி தோட்டத்துல ஒரு பகுதியில் நின்றுருக்கோம். இதை பார்க்கும்போது நான் மொட்டை மாடி, அதாவது செடிகள் பத்தி ஏதோ சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு செடிகள் பத்திய காட்டிலும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அதிசயப்படுவீங்க நீங்களாம். எங்கள் வீட்டில் தானாகவே சக்கரவள்ளி கிழங்கு முளைச்சிருக்கு. நிறைய தொட்டிகளில் வந்திருக்கு. அது எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ கிழங்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இவர் சாப்பிட்டு போட்டிங்களா நீங்கள்? அதாவது மகள் மேகா வந்து கேட்டா கிழங்கு வேணும்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பிடிக்கும் சக்கரை. ஒரு வால் மாதிரி நீண்டு இருந்துல்ல, அது எதுக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டு அப்படியே இப்போ அந்த காய்கறி கூடையிலே போட்டேன். ஆமாம். அது கொஞ்ச நாள் கழிச்சு முளைச்சி வந்துட்டு உயிர் வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த உயிரை கொல்லலாமா, சரி கொண்டு போய் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கை மரம், முருங்கை செடி முருங்கை தொட்டியில் அதை நட்டு வச்சேங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலையும் பரவிட்டு இருக்கு. வந்துட்டு ஒரு 4 கிலோ கிழங்கு எடுத்து சமைச்சு எடுத்தாச்சு. சரி, அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுலேருந்து போன செடி இருக்குல்ல, பக்கத்தில் செம்பருத்தி செடி, இந்த நெல்லிக்காய் செடி, இதில் எல்லாம் போய் வேறு ஊன்றி இப்போ கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, நேரடியாக இப்போ அறுவடைக்கு போயிடலாமா? எங்கள் மொட்டை மாடி தோட்டத்து சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை. இதுதான் தலைப்பு. நல்லா இருக்குல்ல? சரி போகலாம். ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து இதுதான் தாய் கிழங்கு. இங்கே தான் கொண்டாந்து அதை நான் நட்டேன். இதுலேருந்து ஒரு 4 கிலோ கிழங்கு நான் எடுத்துட்டேன். இருங்க, எங்கிருந்து எடுத்தீங்க? இந்த இடத்துல தாய் கிழங்கு இதில் போட்டீங்க. இதை சுத்தியில இருக்கிறதுல இருந்து கிழங்கு எடுத்துட்டேன். இருந்தா கூட மறுபடியும் அந்த சின்ன கிழங்கு ஒன்று இருந்து மறுபடியும் துளுத்து வந்திருக்கு. இப்போ இதுதான் இதில் கிழங்கு இருக்கு. இங்கே பாருங்க, வேறு போயிருக்கு. இது என்னன்னு பார்ப்போம், எப்படி கிழங்கு இருக்கான்னு பார்த்து மெதுவாடுங்க. கையை அப்பப்போ கிழிச்சுக்கிறீங்க செடி மேலே இருக்கிற ஆர்வத்தினால. எவ்வளோ பெருசு வருது பார்ப்போம். ஏன்னா முருங்கை வேரில் போயிருக்குது. பார்த்து, முருங்கை மரத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அது வேற இருக்குல்ல. இதான் தாய்க்கிழங்கு. தாய்க்கிழங்கு ஜீரணமாயிடுச்சு, அது செரிச்சிடுச்சு. அப்படின்னா அப்படி கூட ஆகுமா? ஆமாம், ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தால் ஆகிடும். ஆஹா, அதுல ஒரு துண்டு அப்படியே எடுத்துட்டீங்களே. அது பரவாயில்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அதனால சூப்பர் சின்னதாக இருக்கு. ஏன்னா அந்த கிழங்கு எடுத்துட்டேன். அதனால இப்போ மற்ற இதுல இருந்து போயிருக்கு இல்லையா கொடி, அது அங்க இருந்து என்ன கிழங்கு இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு கிழங்கா? ஆமா, இந்த கிழங்கெல்லாம் பாருங்க. கத்தி நகத்துங்க பாருங்க, எல்லாம் இதா கட்டு போச்சு. ரொம்ப நாளாச்சு எடுக்காம விட்டுட்டேன் இல்லையா, அதனால இந்த கிழங்கெல்லாம் வீணா போச்சு. அதாவது இவ எடுக்க வருவாருங்க. நான் ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவேன், இல்ல நம்முடைய யூடியூப் வியூவர்ஸ் காமிக்கணும், அதனால எடுக்காதீங்க தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். அதனால இது போச்சு. அதனால இப்படி ஆயிடுச்சு. சரி பாப்போம். இதுல இருந்து துளுத்து வந்திருக்கு இல்லையா? ஓ, அதுல இருந்து எல்லா செடிக்கும் போயிடுச்சா? இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன தொட்டி. இப்போ இதுல கண்டிப்பா கிழங்கு இருக்கும். பாப்போம். வாவ், எவ்வளோ பெருசு! ஆச்சோ, எவ்வளோ பெரிய கிழங்கு! வாவ், இங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குல்ல. இருக்கும், கட்டாயம் ஒரு 300 கிராம் இருக்கும். அவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்கு. இல்லை போட்டே வாங்க, அப்படியே போடலாம். இல்லை, இதெல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த சின்ன ஒன்று கொண்டு வந்தேன், அதுங்க அதில் போடுங்க. இது இல்லை, என்னமோ இந்த புதையல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன தொல்லை! வாவ்,
இதோ பாருங்க, நீங்க எடுக்காதது நம்ம அது அதுல இன்னும் இருக்கா பாருங்க தில்லை. மண்ணே நல்லா உரமாக மாறிடுச்சு, நல்ல உரமாக இருக்குல்ல தம்பி. அது விடுறா தம்பி, உங்கள் வெள்ளை சட்டை பார்த்தே. அதெல்லாம் நகர்த்தினாக அது அப்படியே மாட்டுக்கு போட்டுடலாம். இங்கே கொண்டாப்பா கேமரா இங்கே கொண்டா. இது வந்து சுண்டைக்காய் செடி, அதில் போயிருக்கு. சுண்டைக்காய் நிறைய அங்கங்கே முளைச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கு தான் இருக்குது. பெரிய கிழங்கு இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு பெரிய கிழங்கு இருக்கும். இதோ அருமையான பெரிய கிழங்கு. இதோ கத்தி கொடு. அரை கிலோ இருக்குமா இல்லை என்ன 350 கிராம் இருக்குமா? அது அரை கிலோ கண்டிப்பாக. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. மாடி தோட்டத்தோட கிழங்கு போடுறது என் வீட்டுக்காரு, அதுக்கு வந்து பேர் வாங்குறது யாரு? நான். சூப்பர். எங்கள் மேகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கொண்டு போய் அவங்களுக்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தா, வேக வைக்கிறத விட சுட்டு கொடுத்து பாருங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், போடுறா தம்பி அதில். இலை எடுத்துரு தம்பி. பெருசா? வாவ். அப்படியே அந்த இதோட கொடுங்க, இலையோட. இங்கே பார்த்தீங்களா பெருசு பெருசாக கிழங்கு. சின்ன ஒரு சில தொட்டியில் சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம வந்து இதை சேர்த்துக்கிட்டே வந்து கடைசியில் எவ்வளோ எடுத்தோன்னு காமிக்கிறேன். இதில் இருக்கு போல இருக்கு நிறைய. இல்லை அப்படியே பாருங்க தெரியல, இதெல்லாம் அப்படி கொட்டிடு நான் கேட்டேன். வாவ், அடா 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 அடா, அறுவடை சூப்பராக தான் இருக்குது, நிறையா வருது. நம்ம என்ன இப்படி ஊன் சத்தம் போடுறீங்களே, என்ன சக்கரவள்ளி கிழங்கையே பார்க்கலையா அப்படின்னு குற்றம் கண்டுபிடித்தே வாழ்பவர்கள் சொல்லுவாங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடி இல்லை, அதனால் நான் அப்படித்தான் சந்தோஷப்படுவேன். அதுதான், அது தானாக விளைத்தது. கொண்டாங்க பார்த்தீங்களா, சேர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. அதாவது நமக்கு சொத்து சேர்றதுல எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம மொட்டை மாடி தோட்டத்திலிருந்து நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம போட்ட விதைகள் முளைத்து வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் சின்ன மொட்டை மாடி தோட்டமாக இருந்தாலும் ஏதாவது போடுங்க. அது இருக்க கிழங்கு. ஆஹா, பத்தியா நம்மலாம் விட்டுட்டு போட பார்த்தோம். அப்படியே இதையும் கொட்டுங்க. இல்லை அது கலருங்க உள்ளே இருக்காது. என்ன அவ்வளோதான். சூப்பர். ஒரு கிழங்கு தான். கொண்டாங்க, அது கொடுத்துருங்க. இங்கே ஒன்று இருக்குல்ல, குட்டி உண்டானா? அது குட்டி. கொண்டா. எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோன்றதை அலசிட்டு இருக்கோம், அதை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க முருங்கை மரம். ஐயோம்மா அப்பா பார்த்து. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் முருங்கை மரம் தொட்டியில் வச்சு முருங்கைக்காய் பார்த்தீங்களா, 1 2 4 காய் இருக்கா? 4 காய் எடுத்தாச்சு. ஏற்கனவே நாங்கள் எடுத்துட்டோம். அவசரத்துக்கு சாம்பார் வைக்கணும்னு வைங்களேன், எங்கள் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் எடுத்துக்கிறது, முருங்கைக்காய் எடுத்துக்கிறது, மாங்காய் மரத்தில் இருந்து மாங்காய் எடுத்துக்கிறது. சூப்பர் சாம்பார். அன்றைக்கி சாம்பார் ஜோராக இருக்கும். அன்றைக்கி சட்டி நிறைய சாம்பார் வச்சாலும் எனக்கு கொண்டா உனக்கு கொண்டான்னு எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. இல்லை வெளியிலேருந்து காய்கறி வாங்கிட்டு வச்சோன்னா அது 2 நாள் கழிச்சு தான் வரும். அது நம்ம குத்தம் சொல்லி தப்பு இல்லை. வந்த பின்னாடி அந்த சாம்பாருக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன் அந்த ருசி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் ருசி வருதா? ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறேன். அது 2 விஷயம். சாப்பிடும்போது நம்ம வீட்டு முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லும்போது ருசி கூடும். இன்னொன்று, அது வாடாமல் வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால அதில் உள்ள சத்தெல்லாம் அப்படியே இருக்குது, அதனால் சுவை கூடுது.
என்ன சட்டை எல்லாம் சூப்பரா சட்டை எல்லாம் சக்கரை கிழங்கு எடுத்து அப்படிதான் பாத்தீங்களா? விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதனால தான் அவங்க நல்ல துணி இருந்தவங்க கூட போடுறதில்ல. விவசாயி கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட உழைப்பு இருக்கு. அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம விவசாயத்தை போற்றணும், நம்மளும் செடி கொடிகளை வளர்க்கணும். சரி, இன்றைக்கு எங்க அலசில போட்டுருக்கு கொண்டாங்க இங்க. ஐயோ, நான் பிடிக்க முடியாது. எவ்வளவு இருக்கும் முடியாது? 3 கிலோ. இங்க பாருங்களேன், நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்து தொட்டியில வளர்ந்த சர்க்கரை சர்க்கரை என்ன சொல்றேன், சர்க்கரை வள்ளி சர்க்கரை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறீங்க? நாக்கு தவறிருச்சே வழியா எனக்கு தெரியாம இருக்கா? சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கிலப்பா இருக்கும்? தூக்க முடியல, அவ்வளவு வெயிட். என்ன 4 கை காமிக்கிறீங்க? 3 கிலோ இருக்கும்பா. 4 கிலோ இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு எனக்கு. உங்களுக்கும் மொட்டை மாடி தோட்டத்துல ஆர்வம் வரணுன்றதுக்காக தான் இது அடிக்கடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்கும்போது, அதுவும் எங்க மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்கும்போது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுங்க, நல்லா முளைக்கணும் அப்படின்னா டிப்ஸ் தரேன் உங்களுக்கு. அதாவது அந்த மொட்டை மாடி தோட்டத்துல ஆர்வம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன என்ன மொட்டை மாடி தோட்டம்னு சொல்லலாம்ல. எனக்கு அது பழகிடுச்சு. சரி, ஓகே. மொட்டை மாடி. சரி, மாடி தோட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் வரணும்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து புதினா இருக்கு இல்லையா, வாங்கிட்டு வந்து ஆஞ்சு கொஞ்சம் மண் எடுத்துட்டு ஒரு சின்ன தொட்டியில் ஆய்ந்த பின்னாடி அந்த தண்டை மட்டும் நடச்செய்யணும். புதைச்சி வைக்கணும். ஊனி வைக்கணும். உங்கள் முகத்தை பார்க்குறேன்னா உதவி பண்ணணும்னு அர்த்தம். அதாவது எங்கே விடுறோன்னா நட்டு வைக்கணும். அதான் கரெக்ட். அது வச்சிருங்க. அதுலேருந்து இலைகள் அப்படியே வரும்போது பார்க்க உங்களுக்கு ஆர்வம் வரும். இது நிறைய பேருக்கு சொல்லி இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு சின்னதாக ஒரு புதினா தொட்டியில் ஆரம்பித்து நிறைய பேர் இப்போ வந்து நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம மொட்டை மாடி தோட்டத்திலேருந்து தொட்டியிலிருந்து அறுவடை செஞ்சதை பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் இது எப்படி இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவங்களும் படிக்கிறதா, அது என்னன்னு சொல்லு. கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வால் பக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு கிழங்கு எடுங்க, வால் நீட்டமான ஒரு கிழங்கு எடுங்க சொல்லுவாங்க, காமிச்சா தெரியும். ரைட். இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த வால் இருக்குல்ல, இது என்ன பண்ண, நான் இப்படி ஒடிச்சிட்டேன் என்ன பண்ணிட்டேன், இதை தூக்கி வீசாமல் இந்த காய்கறி தொட்டி இருக்கு இல்லையா, வெளியில் தானே இருக்கும், அதில் போட்டுட்டேன். ஒரு 15-20 நாள் கழித்து பார்த்தா இதில் வந்து துளிர் விட்டு வந்துடுது. நிறைய அங்கங்கே 2-3 கிளை துளிர் விட்டு வந்துடுது. இவ்வளோட்டு சின்னதாக இருக்கே, என்ன தெரிந்தாலும் ஒரு உயிர் தானே முளைச்சி வந்திருக்குதே, இதை கொண்டாந்து புதைக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த செடி முருங்கை தொட்டியில் நட்டு வச்சேன். ஏற்கனவே ஒரு 3 கிலோ 4 கிலோ கிழங்கு எடுத்துட்டேன். சரி, இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அது அப்படியே பறந்து போனது, பக்கத்து செடியிலெல்லாம் போய் வேறு ஊன்றி அப்படியே வளர்ந்துருந்து. சரி, கிழங்கு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தோண்டுனா 4 கிலோ கிழங்கு இருக்குது. ஆமாம். இப்போ நீங்களும் அதே மாதிரி கடையிலேருந்து கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இந்த வந்து சின்னதாக இருக்கிறத வேண்டாத வெட்டிட்டு வச்சிங்கன்னா முளைச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் வச்சுக்கணும். ஆமாம், அவ்வளோதான். முளைச்சதுக்கு அப்புறம் தான் புதைக்கணுங்க, ஞாபகம் வச்சுங்க. முன்னாடியே போச்சிங்கன்னா அழிவு போயிடும், முளைக்காது. சரி, டிப்ஸ் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா. சரி, இப்போ இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு பதிவுகளாக நான் தருவேன். இப்போ நீங்கள் வெளியில் போயிருங்க, என்னுடைய போர்ஷன். அடுத்தது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைனில் நிறைய பூச்செடிகளுக்கான விதைகள் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு பஞ்சகவ்யம் இதை நிறைய கொடுத்துக்கிட்டுருக்கோம். எல்லா பூச்செடிகளுடைய விதைகளும் இருக்கும், எல்லா காய்கறிகளுடைய விதைகளும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்திலேருந்து கொண்டு வந்து நல்லா முளைக்கக்கூடியது. ஏன்னா என் வீட்டுக்கார் விதையை பார்த்தாலே சொல்லுவார், இது முளைக்காதுன்னு. ஏன்ட்ட இது முளைக்காது, தூக்கி போடு அப்படின்ட்டுருவாரா, தூக்கி போட்டுருவேன். அது வேணும்னு நான் புதைச்சும் பார்த்துருக்கேன், வந்தது கிடையாது. ஏன்னா அவர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால எல்லாமே தெரியும். அப்படி பார்த்து விதைகள் வாங்கி நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ புதிதாக வரக்கூடிய பார்வையாளர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் விஹா ஆன்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கிற ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். எதில் உங்களுக்கு சுலபமாக கருதுறீங்களோ அதில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பொருள்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு போய் பார்த்துக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ்
இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். viha.online மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்கு. கூகுள் மேப்ஸ்க்கு போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு முடிஞ்சால் அதுவும் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி உங்களை எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். இன்னும் முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்புக்கு கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு செய்தி இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவின் மூலமாக தெரியப்படுத்துவேன். இதில் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, போலிகளை தவிர்ப்பதற்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா பொருள்கள் கிடைக்காது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு விஷயம் வளரும்போது தான் போலிகள் உருவாகும். இப்படி போலிகள் உருவாகிட்டு இருந்ததை நாங்கள் அங்கங்கே தடுத்து நிறுத்திக்கிட்டு வர்றோம். என்னோடதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அந்த பொருள் நல்லா இல்லைன்னு என்ன திட்டுவீங்க, நீங்களும் ஏமாறுவீங்க. அப்படி போலியை தவிர்ப்பதற்காகத்தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்கன்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.